ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளாஸ்கில் வந்து எப்படி நம்ம ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட்டுக்கு எப்படி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறது, அதில் எப்படி வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், பேசிக்கான ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரவுட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ யூஆர்எல்ல நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு H1 டேக்கில் ஹலோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி அதில் நம்ம தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஃபைலே வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக கொடுக்கறது தான் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் எப்படி நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த app.py அப்படிங்கிற ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபோல்டரில் நம்ம டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற நேம் தான் நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்மளால் ரெஸ்பான்ஸாக வந்து கொடுக்க முடியும். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார HTML ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நேம் வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், index.html. இப்போ இந்த HTML நம்ம பேசிக்கான டேக்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். HTML ஹெட் பாடி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பேஜில் நம்ம ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். H1 டேக்கில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த HTML ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த URLக்கு நம்ம ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம HTML ஃபைலை ரெஸ்பான்ஸாக கொடுக்கறதுக்கு ஃப்ளாஸ்கில் render_template அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டனில் இந்த render_template அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதில் நம்மளோட HTML ஃபைலோட நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து index.html அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ index.html அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபைலோட நேம் கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம், app.py. இப்போ சர்வர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 127.0.0.1:5000 நம்ம URL பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள். ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு HTML பேஜ்லேருந்து ரெஸ்பான்ஸாக கிடச்சிருக்கும். இப்போ இதனோட சோர்ஸ் கோட் பார்த்தா தெரியும் பாருங்கள், நமக்கு அந்த HTML ஃபைல்லேருந்து தான் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட். இப்போ இதில் நம்மளோட டெம்ப்ளேட்டுக்கு எப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறது, அதாவது இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம டெம்ப்ளேட்டுக்கு வந்து எப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார மணி அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூவை நம்மளோட index.html அப்படிங்கிற பேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம இந்த ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நம்மளோட வேல்யூ செட் பண்ணி அமைச்சிக்கலாம். இதில் யூசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நேமில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிற வேரியபிளில் செட் ஆகிடும். இப்போ இந்த வேல்யூ நம்ம index.html வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம டெம்ப்ளேட் என்ஜினாக வந்து Jinja 2 அப்படிங்கிற டெம்ப்ளேட் என்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதனோட சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த H1ல் ஹைங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு யூசர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டபுள் கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணி டபுள் கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த பிரேசஸ்க்கு நடுவில் நம்மளோட வேரியபிள் நேம் கொடுக்கணும். இப்போ இதில் நம்ம யூசர் அப்படிங்கிற அந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு ஹை மணி அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூவை டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்டில் எப்படி வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து நம்ம டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் அந்த மார்க்ஸ் வச்சு அது பாஸ் மார்க்கா அல்லது ஃபெயில் மார்க்கா அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார நான் ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிக்ஷனரி ஃபார்மேட்டில் ஒரு அரேவாக கிரியேட் பண்ணி இந்த மார்க்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்க்ஸை நம்ம index.html அப்படிங்கிற டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். கமா மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க மார்க்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த HTML ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மார்க்கை பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிறத செக் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பேராகிராஃபில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ Jinja 2ல் நம்ம ஒரு வேரியபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதே வந்து இஃப் கண்டிஷன், லூப்பிங் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும், திரும்ப பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிடணும். இதில் நம்மளோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இஃப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கை செக் பண்ணுறதுனால
மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு இதில் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நம்ம மார்க் 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த மார்க் 1ல் இருக்க வேல்யூ 40 அல்லது 40க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம பாஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 40 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த மார்க் 1ல் இருக்க வேல்யூ 40க்கு மேலேயோ அல்லது 40யோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பாஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அப்படி அந்த மார்க் வந்து நமக்கு 40 அல்லது 40க்கு மேலே இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக நம்ம எல்ஸ் கொடுத்துக்கலாம். திரும்ப கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எல்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இந்த எல்ஸில் நம்ம ஃபெயில் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ ஜிஞ்சா 2 பொறுத்த வரைக்கும் நம்ம இஃப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை என் பண்ணணும். அதனால் திரும்ப பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இதில் எண்ட் இஃப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நமக்கு பாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த மார்க் வந்து நம்மளுக்கு 40 அல்லது 40க்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு பாஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதே வந்து ஒரு 30 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு ஃபெயில் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கும். இது வந்து நம்ம ஒரே ஒரு மார்க் வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 5 மார்க்கையும் வச்சு நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதாவது மல்டிபிள் கண்டிஷனை நம்ம செக் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம அண்ட் அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் அண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா AND அப்படிங்கிறது அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 5 சப்ஜெக்ட்ஸும் நான் செக் பண்ணிக்கிறேன். மார்க் 1ல் இருக்க வேல்யூ, அடுத்தது மார்க் 2ல் இருக்க வேல்யூ கிரேட்டர் than or equal 40 இருக்கணும். அடுத்தது மார்க் 3ல் இருக்க வேல்யூ கிரேட்டர் than or equal 40 இருக்கணும். அண்ட் மார்க் 4ல் இருக்க வேல்யூ கிரேட்டர் than or equal 40 இருக்கணும். லாஸ்ட்டாக மார்க் 5ல் இருக்க வேல்யூ கிரேட்டர் than or equal 40 இருக்கணும். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நமக்கு ஃபெயில் அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த மார்க்ஸில் நமக்கு மார்க் 1 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 40 இருக்குது. அதை 58 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது மார்க் 4ம் பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 40 இருக்குது. இது வந்து ஒரு 63 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு பாஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டில் கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெம்ப்ளேட்னா என்ன, இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது, அதில் எப்படி வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.